பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒட்டுமொத்த ஊழியத்தையே அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிய 2 வசனங்களுக்குள்ளே உள்ளடக்கி காண்பிக்கிறார். அது என்ன? ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை என்று தன்னுடைய ஒட்டுமொத்த ஊழியத்தையே இப்படிப்பட்ட மகத்துவமான வெளிச்சத்தில் காண்பித்துக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக விழுந்து போன, சறுக்குதலுக்கு உட்பட்டிருந்த, தட்டு தடுமாறி கொண்டிருந்த சபைகளையும் ஸ்திரப்படுத்துவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தையே வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த ஊழியத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது மனிதன் ரட்சிக்கப்படவும், மறுபெறப்படுவது என்று சொல்லுகிறோமே, ரட்சிக்கப்படுவதற்கும் பரிசுத்தத்தை கண்டடைவதற்கும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கும் இந்த பூமியிலே ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கும் சிலுவை பற்றிய உபதேசத்தை பிரசங்கிக்க வேண்டிய தலையாய கடமையை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் மற்றும் அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதின எல்லா நிருபங்களையும் நாம் வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவேதான் கொரிந்து சபையிடத்தில் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லும்போது சபைக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்ததும் சபைக்குள்ளே அவர் எதிர்பார்த்ததும் ஒன்றே ஒன்றுதான். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் ஒன்றே, அந்த கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே அவர் அறியும்படி வாஞ்சித்தார். நானும் கூட ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம் உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் எவ்விதமாய் அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 அப்போஸ்தலனாகிய பவுல் சிறியோருக்கோ அல்லது பெரியோருக்கோ அவர் செய்து வந்த ஒட்டுமொத்த ஊழியத்தினுடைய உள்ளடக்கமே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர். இதை தாண்டி அவர் வேறு எதையும் பிரசங்கிக்கவில்லை. ஒருவேளை சிலர் இதை யோசிக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்கிற சிலர் யோசிக்கலாம், என்ன இது, அவர் எத்தனை நிருபங்கள்ல எத்தனையோ செய்திகளை பேசியிருக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை குறித்து பிரசங்கித்திருக்கிறாரு, என்ன இது மட்டும்தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இதுதான் புத்தியினம் என்ற அர்த்தம். இதுதான் வேதத்தை சரிவர அறிந்து கொள்ளாததுன்னு சொல்லி அர்த்தம். அவர் பேசின எத்தனையோ பிரசங்கங்களை நிருபங்களை நாம் பார்க்கிறோமே, எத்தனையோ காரியங்களை குறித்து பேசியிருக்கிறாரு. அவைகள் எல்லாமே எது சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் சம்பந்தப்பட்டது. ஆகவேதான் இதை தவிர வேற ஒன்றையும் நான் வெளிப்படுத்துகிறது இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாய் பேசுகிறார். ஆக நிருபங்களுக்கு சொல்லப்பட்ட, நிருபங்களிலே எழுதப்பட்ட எல்லா தேவ வார்த்தைகளும் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சாயலை பற்றியதே என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில உதாரணத்தை மட்டும் ஆலோசனை நான் சொல்லி முடிக்க வாஞ்சுகிறேன். பாருங்கள், பழைய உடன்படிக்கை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம். அது நியாயப்பிரமாண காலம். ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் பரிசுத்த வேதம் 2 விசேஷித்த வார்த்தைகளிலும் உள்ளடக்கி காண்பிக்கிறது. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்க தரிசனிகளின் ஆகமங்கள். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்க தரிசன ஆகமங்கள். இந்த 2 வார்த்தைகளிலேயே பழைய ஏற்பாட்டு காலம் முழுமையையும் வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லி வரும்போது புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்த விசேஷித்த பகுதிகளை பார்க்கிறோம். அவர் எவ்விதமாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு, கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்டு இந்த பூமியில ஏறக்குறைய 33 வருஷ அளவும் அவர் என்னெல்லாம் கிரியைகளை செய்து முடிவில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்பதற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிந்தின சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே
எல்லா மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது என்பதை பற்றியும், அதை தொடர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்தலை குறித்தும் கிறிஸ்துவானவர் அவ்வளவாய் பாடுபட்டு அவர் மரணத்தின் சாயலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர் உயிர்த்தலின் சாயலிலும் பங்கடைந்தவராய் காணப்பட்டார் என்கிற செய்தியை நாம் நன்கு அறிவோம். இந்த 4 சுவிசேஷங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான். அதை தொடர்ந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு தொடர்ந்து ஆதிகால அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்டும் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதாவது அவருடைய விலையேறப்பட்ட பாடுகள், அதை தொடர்ந்து அவர் அடைந்த உயிர்த்தெழுதல், இதை பற்றிய வெளிப்பாடான சத்தியங்களே நிருபங்கள் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தப்பட்டு ஆதிகால சபையானது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய முகாந்தரத்தை இந்த 2 சாயலிலே வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே பழைய மனுஷன் மரித்து போய்விட்டான் என்பதையும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், அவரே பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவர், உன்னதமான இடங்களிலே நாமும் வசிக்கிறோம் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் முன்னே சொன்னது போல ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடும் நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பார்க்கும்போது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களும் வெளிப்படுத்தப்பட்டவைகளாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரியமானோர்களே, ஆனால் புதிய ஏற்பாட்டு எப்படி ஆரம்பிக்க எப்படி முடிகிறது சொல்லி பார்ப்போமே. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலே தாவீதை கொண்டு ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, அதே சமயம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லும் போது தாவீதை கொண்டு ஆரம்பம் செய்கிறார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீதை கொண்டே அவர் முடிக்கிறார். அப்போ புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை உள்ளடக்கி இருக்கிறது. இயேசுவானவர் எப்படிப்பட்ட விதத்திலே, அதாவது தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயர்ல வந்தார். அவர் சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த 2 சாயலையும் சபைக்கு வெளிப்படுத்தி 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 பழைய மனுஷன் மரித்து விட்டான், கிறிஸ்துவே எனில் பிழைத்திருக்கிறார் என்கிற அருமையான சாயல் சபைக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் தன் உயிரை இழந்து விட்டான், தன் உயிரை மாய்த்து விட்டான், அவன் செத்து போனான் என்பதை கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதை தொடர்ந்து அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லும் போது அது 2 விதமான வெளிச்சத்தை தருகிறது. ஒன்று, தற்காலிக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே இனி நான் அல்ல, இனி ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்திலே நம்முடைய அன்றாட ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு அசைவும், நம்முடைய பேச்சு, சிந்தனை, செயல்கள், பார்வை என்று சொல்லி ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்து 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 என்று சொல்லி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். 2வது காரியம் என்ன தெரியுமா? நமக்கும் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுதல் உண்டு. நாமும் இந்த பூமியிலே கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்திலே நாமும் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், மரித்தவர்களை தேவன் ஒரு நாள் கொண்டு வருவார். அதையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் வெளிப்படுத்துகிறது. இதை தாண்டி நமக்கு வேற செய்தி என்ன தேவை? இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை முடித்து தேவனோடு யுகாயுகமாய் வாழ வேண்டும். 2 காரியத்துக்கு தான் சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலையும் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்தில் புது உடன்படிக்கையின் சபை பிழைத்திருக்க வேண்டும். மறுமையிலையும் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட எழுந்தேன் என்கிற கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்தினாலே யுகாயுகமாய் நித்திய ஜீவனை கண்டடைகிற பாக்கியத்தை புது உடன்படிக்கையின் சபை பெற்றுக் கொள்கிறது. 2 தாண்டி வேற எதுவும் இல்லை பிரியமானவர்களே. இம்மையிலும் அந்த 2 சாயல் அனுபவிக்கப்படுகிறது, மறுமையிலும் அந்த 2 சாயல் அனுபவிக்கப்படுகிறது. இம்மையிலே கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் மூலமாய் பழைய மனுஷன் மாண்டு விட்டது சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இம்மையிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்கிறோம். இதேதான் முடிவிலையும் இருக்கிறது, மறுமையிலும் அதுதான்.
கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். மறுமையிலே நான் மரித்தோரின் உயிர்த்ததிலே பங்குள்ளவனாய் இருக்கிறேன். இதைத்தான் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும் போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயும் இருக்கிறான். அவர்கள் மேல் இரண்டாம் மரணம் அவர்கள் மேல் என்ன செய்ய அதிகாரம் கொள்வதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு நல்ல பாருங்க, 27 புஸ்தகங்களை உள்ளடக்கியது. முதல் ஆரம்பமே தாவீதை கொண்டு ஆரம்பிக்கிறார். பாருங்க, தாவீதை உள்ள கொண்டு வருவார். துவக்கத்தில் தாவீதை கொண்டு வருவார். முடிக்கும் போது மோசேயோ எலியாவையோ எலிசாவையோ அல்லது ஆபிரகாமையோ கொண்டு வரல. யாரை கொண்டுதான் அந்த பழைய ஏற்பாடு முடிகிறது என்றால் தாவீது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய தாவீதை தான் புதிய ஏற்பாட்டுடைய துவக்கத்தில் வைக்கிறார். அதே தாவீதை தான் புதிய ஏற்பாட்டுடைய முடிவிலையும் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சென்டென்ஸ், வாக்கியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பேராகிராஃப் சொல்லக்கூடிய பல வாக்கியங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கட்டும், எஸ்ஐ சொல்லப்படுற பல வாக்கியங்களை உள்ளடக்கிய பக்கமான கட்டுரையாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே நீங்க முதல்ல பிராக்கெட்டை போட்டு கடைசியில் ஒரு பிராக்கெட்டை போட்டீங்க வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரே கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்க ரெண்டாவது பிராக்கெட்டை போடுவீங்களே, அந்த அடைப்புக்குரிய போடுவீங்களே, அந்த அடைப்புக்குரிய போடும்போது அடுத்து என்ன செய்யுது? இன்னொன்னு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? இங்க இன்னொன்னு அப்படிங்கிறதுக்கு வழியே கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லும் போது தாவீத முதல் பிராக்கெட்ல போடுறாரு, கடைசி பிராக்கெட்லயும் யாரதான் போடுறாரு? தாவீதை பற்றி தான் முடிக்கிறார். எதுக்கு தாவீது வருது அப்படின்னு சொன்னா, அதான் தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி. ஏன் தாவீதை ஸ்பெசிபிக்கா சொல்றார் அப்படி சொன்னா, தாவீதின் வம்சத்துல தான் கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? பிறந்தார். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தார் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தார். இப்ப நான் என்கிட்ட கேளுங்களேன், இப்ப நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்க எங்க பிறந்தீங்க? நான் தூத்துக்குடியில பிறந்தேன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், செபத்தியாபுரமும் தூத்துக்குடி தான், சாயர்புரமும் தூத்துக்குடி தான், திருச்செந்தூரும் இதுதான், தூத்துக்குடி தான். இது சரியா இல்லை. எங்க பிறந்த அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல பிறந்தேன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசத்துல எத்தனையோ பட்டணங்கள் இருக்கு. குறிப்பிட்டு எருசலேம், பெத்லகேம், சீயோன் நகரம் என்கிற தாவீதின் நகரம், தாவீது. இப்ப ஆபிரகாமின் சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார் அப்படி சொல்றதை விட தாவீதின் சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார் சொல்றது ரொம்ப மேலா இருக்கு. ஏன்னா தாவீதினுடைய சொந்த பந்தம், தாவீதினுடைய ஊர் அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா நெருக்கி சொல்றார். இப்ப நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்காங்க, செல்வகுமார் பிரதர் எங்க சந்திக்கலாம் உங்கள்கிட்ட கேட்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூத்துக்குடியில் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும், நல்லா இருக்குமா, துல்லியமாக கண்டுபிடிக்கலாமா? இல்லை தூத்துக்குடியில் நந்தகோபாலபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, அங்கே நீங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமான்னு கேட்டால் நந்தகோபாலபுரம் சொல்றது சரியா இருக்கும். அதான் அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தான்னு சொல்றதை விட அதுலேயும் கூடுதலான வெளிச்சம் தாவீதின் சந்ததியில் வந்து பிறந்தா. யூதா கோத்திரத்துல ஆபிரகாம் சொல்லிட்டா 12 கோத்திரங்கள் இருக்குது. ஆனா தாவீதின் சொன்னா 12 கோத்திரங்கள் உட்படுத்த முடியாது. 12 கோத்திரங்களை தேட வேண்டாம், அந்த ஒரு கோத்திரம் தான். தாவீது எந்த கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க. யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்குள்ள வந்து பிறக்கிறார். தாவீதின் ஊரிலே வந்து பிறந்திருக்கிறார். அப்ப தாவீதை ஏன் முதன்மைப்படுத்துகிறான்னு சொன்னா, நல்ல கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் அந்த செய்தி கேட்ட இந்த செய்தி கேட்டேன்னு சொல்லி ஓடக்கூடாது. புதிய ஏற்பாட்டை பிராக்கெட் பண்ணும்போது தாவீதை வச்சு பிராக்கெட் போடுறாரு, முடிக்கும் போதும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய தாவீதை வச்சு தான் பிராக்கெட் போடுறாரு. உடனே கடைசி வசனத்தை போட்டிருக்கீங்க கேட்க கூடாது. 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 22:16. அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரம்பமும் தாவீது தான், முடிவும் தாவீது தான். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை வச்சு சொல்றேன், வேற எந்த பரிசுத்தானையும் உள்ள கொண்டு வரல. இது எதுக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இதனுடைய ஞான அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீதின் சந்நிதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இந்த துன்பங்களையும் அனுபவிக்கிறேன். வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை, தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி 2 வசனங்களை 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய 2 வசனங்களை பார்க்கிறோம். அப்ப தாவீதின் சந்ததியை அடையாளப்படுத்துகிறது ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடும். புதிய ஏற்பாட்டை துவக்கி வைக்கிறார் ஒரு அடைப்பு குறியீடு.
அதாவது அடைப்புக்குறின்னு என்ன அர்த்தம்? பிராக்கெட்ஸ் போட்டு விடுறாரு. நமக்கு தெரியும், எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு இன்னொரு பிராக்கெட் எங்க முடிக்குமோ அது வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். அந்த பிராக்கெட்டை ஒரு 2 சென்டென்ஸ்ல முடிக்கலாம், அல்லது 5 சென்டென்ஸ்ல முடிக்கலாம், ஏன் 100 சென்டென்ஸ் வச்சு கூட முடிக்கலாம். ஆனா எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுதோ அது ஃபுல்லா எதை சம்பந்தப்பட்டது? ஒரே காரியத்தை சம்பந்தப்பட்டது. இதுதான் நமக்கு ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால புதிய ஏற்பாடை எடுத்துக்கிட்டு அவங்களை குறித்து பேசினேன், இதை குறித்து பேசினேன், பர்னபாவை குறித்து ஒரு 4 பாயிண்ட், நீ எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். தாவீதில் ஆரம்பித்து தாவீதில் முடிக்கப்படுகிற இந்த தாவீதில் ஆரம்பம் பண்ணி தாவீதிலேயே நிறைவாகிற இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியமானது தாவீதின் சந்ததியில் பிறந்தவரையே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் ஆமோஸ் மூலமா எழுதப்பட்ட நிருபத்தை மன்னிக்கவும், ஆமோஸ் மூலமா எழுதப்பட்ட புஸ்தகத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் 9:12 நீங்கள் நானும் வாசிக்க முடியும். அப்ப ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடுமே எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுப்பிக்க வேண்டும், அதன் திறப்புகளை எல்லாம் அடைக்க வேண்டும், அதில் பழுதாய் போனவைகளை எல்லாம் சீர்படுத்த வேண்டும், அது பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். இதை குறித்த தெளிவு ஆமோஸ் 9:12 குறித்த தெளிவை, அந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவை புது உடன்படிக்கையின் சபை விசுவாசிகள் உணர்ந்தறியாத ஒரு சூழல்ல தான் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் எழும்பி நின்று புது உடன்படிக்கையின் விசுவாசிகள் அறியாதபடி இருந்த அந்த ஆமோஸ் 9:12 அவங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். எங்கே? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலர் 15:17 சொல்லுகிறார். இதே வசனத்தை தான் ஆமோஸ் 9:12 தான் சொல்றார். நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை என்ன செய்வேன், பூர்வ நாட்கள் இருந்தது போல அவைகளை செவையாக்குவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு காரியங்கள் புரிகிறதா? அப்ப புதிய ஏற்பாடுடைய ஆரம்பம் தாவீது, முடிவும் தாவீது என்று சொன்னால் ஆண்டவர் ஒரே செய்தியை தான் பேச சித்தம் கொள்ளுகிறார். தாவீதின் வம்சத்தை குறித்து தான் பேச சித்தம் கொள்ளுகிறார். புரிகிறதா? இல்லையே, பிலிப்பு பட்டணத்தை குறித்துல பேசியிருக்கிறாரு, கொலோசி பட்டணத்தை குறித்துல பேசியிருக்கிறாரு, தெசலோனிக்கருக்கு எழுதினாரு, கொரிந்தியருக்கு எழுதினாரு, இன்னும் பவுல் பல பட்டணங்கள் அங்கும் இங்குமாய் போயிட்டு வந்தாரு. அதெல்லாம் படிக்கணுமா? இது எல்லாமே தாவீதிலே ஆரம்பம் பண்ணி தாவீதிலே முடிக்கிறார். என்ன அர்த்தம்? தாவீதின் சந்ததிக்கு உட்பட்ட, தாவீதின் சந்ததியில் பிறந்த கிறிஸ்து இயேசுவை பற்றிய விலையேறப்பட்ட சத்தியங்கள் இவைகளுக்குள்ளே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப முதல் பிராக்கெட்டை தாவீதை போட்டு கடைசி பிராக்கெட்டை தாவீதை போடுறாருன்னா தாவீதை தாண்டி நீங்க வெளியே போக கூடாது. அதனாலதான் அந்த தாவீது அப்படி சொல்லப்படுற ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் அப்படிங்கிறத எசேக்கியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25, 26, 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது புது உடன்படிக்கையின் சத்தியங்களை ஆண்டவர் அன்னைக்கு அந்த காலத்திலே வெளிப்படுத்தினார். எசேக்கியேலை கொண்டு உங்க மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று சொல்லுவார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, சுத்தமான ஜலம் தெளிப்பேன், அதுக்கு மாத்திரமல்ல கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். கற்பனைகளின் கட்டளைகளில் நடக்கும்படி செய்வேன் சொல்றார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு கிடையாது. அவங்க கை கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனா கை கொள்ளும்படி செய்வேன் சொல்றதெல்லாம் புது உடன்படிக்கையின் சபையை குறித்த விவரங்கள், வெளிப்பாடான சத்தியங்கள். அப்போ எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது அது முழுக்க புதிதான ஆவி கட்டளையிடப்படுகிற விஷயமானது, நவமான இருதயம், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கிற விஷயமானது புது உடன்படிக்கையின் சபையை வெளிப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அதிகாரம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். நான் தாவீது என்னும் பெயர் கொண்ட தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார் என்று அங்கே எசேக்கியேல் 37வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவை தான் அவர் அதிபதியாய் மாற்றிவிட்டார்.
ஆண்டவரும் அதிபதியுமாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே அவர் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆக எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் யாரை பற்றிய வெளிப்பாடு? அதுவும் புது உடன்படிக்கை சபையை ஸ்தாபிக்கிற காரியங்களிலே யாரை குறித்த வெளிப்பாட்டை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெற்றிருந்தார் என்று சொன்னால் தாவீதை குறித்த வெளிப்பாடு. அந்த தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார் என்று சொன்னால், தாவீது தான் 40 வருஷம் அரசாட்சி முடிச்சுட்டு போய்விட்டாரே, அவருடைய கல்லறை எந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலும் சரி, அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலும் தாவீதுடைய ராஜ்யபாரத்தை குறித்து, தாவீது என்கிற ஒரு பெரிய அதிபதி ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது தாவீதுடைய ராஜ்யபாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் பரம தாவீதுக்கு ஒப்பனையாய் அல்லது கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் அங்கே தாவீது காண்பிக்கப்படுகிறார். தாவீது என்கிற பெயர் ஏன் தெரியுமா? அவர் யூதாவில் இருந்து பிறக்கிறவர், யூதாவில் இருந்து எழும்புகிறவர், தாவீதின் சந்ததியில் எழும்புகிறவர், தாவீதின் ஊரிலே பிறந்தவர், தாவீதின் ஊரிலே அடிக்கப்பட்டவர், தாவீதுடைய பகுதியில தான், தாவீதுடைய ஜனங்கள் வாழ்ந்த இடத்துல தான் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா, அதே இடத்துல தான் உயிரோடு எழுந்தா. பிரியமானவர்களே, ஆக வேதம் நம்ம எதற்குள்ளே வழிநடத்த சுத்தம் கொள்கிறது. நீங்க புதிய ஏற்பாடு மறக்கவே கூடாது. புதிய ஏற்பாடுல பிராக்கெட்டை போட்டீங்க அப்படின்னா தாவீது, முடிக்கும் போதும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யாரை வச்சுதான் முடிக்கிறாரு? தாவீதுங்கிற பேரை வச்சுதான் முடிக்கிறார். ஆக நமக்கு முழுக்க தாவீதின் சந்ததியில் கிறிஸ்து அந்த கேடு அடைந்தார். அதனாலதான் இந்த யாக்கோபுங்கிற மனுஷன் ஆமோஸ் 9:12 குறித்த தெளிவான தீர்க்கதரிசனத்தின் விளக்கத்தை அறிந்து வைத்திருந்தா. அப்ப இந்த காலம் எது தெரியுமா? புது உடன்படிக்கையின் காலமே எது தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபையின் காலம் எது தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் ஆண்டவர் எடுப்பிக்கிறார். அதில் திறப்புகளை எல்லாம் அடைக்கிறார். பழுதாய் போனது எல்லாம் சீர்படுத்துகிறார். பூர்வ நாட்களிலே எப்படி தேவ மகிமை பெற்றிருந்த அந்த ஆதாமின் சாயலை போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் ஸ்தாபிக்கிற அருமையான பணியைத்தான் ஆண்டவர் புது ஏற்பாட்டு காலமாகிய இந்த காலத்திலே செய்து வருகிறார். இதை மறந்துவிட வேண்டாம். இப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ளே நம்முடைய ஜீவியம் அடங்கி இருக்கிறதா? இதற்குள்ளதான், இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளதான், மன்னிக்கவும், இந்த பிராக்கெட்ஸ்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த அடைப்பு குறிக்குள்ளதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதை தாண்டி வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போகிறவன், இந்த சத்தியங்களை விட்டு வெளியே போகிறவன், கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை விட்டு வெளியே போகிறவன், புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை விட்டே வெளியே போகிறான் என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டை விட்டே அவன் வெளியே போகிறான் என்ற அர்த்தம். தேவன் ஆரம்பித்து தேவன் முடிச்சிருக்கிறார். கொட்டேஷன் ஆரம்பிக்கிறார், மன்னிக்கவும், பிராக்கெட் ஆரம்பிக்கிறார், பிராக்கெட்டை முடிக்கிறார். அவர் ஆரம்பித்து அவர் முடிக்கிறார். இதுக்குள்ளதான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். தாவீதின் சந்ததிக்குள்ளே இவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன? ஒரு தாவீது சந்ததி வந்து பிறக்க வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனை ஆண்டவர் களைந்து போட்டார் அந்த தாவீதின் சந்ததிக்குள்ளே. அது மட்டும் இல்ல, இனி கிறிஸ்துதான் என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி எந்த இடத்துல அவர் மரித்தாரோ அதே இடத்துல, எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே இடத்துல தான் அவர் உயிர் தெழுந்தார். ஆக தாவீதின் வம்சம், தாவீதின் சந்ததி நமக்கு எதை காண்பிக்கிறது? நம்முடைய பழைய மனுஷனுடைய ஒட்டுமொத்த கிரியைகளுக்கும் முடிவை காண்பிக்கிறது. தாவீதின் சந்ததிக்குள் எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இனி நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சீக ஆதாம் பிழைத்திருக்கவில்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். எங்க அருமையான அனுபவம் தான் இந்த 2 அடைப்பு குறிக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி வெளியே போக கூடாது பிரியமானவர்களே. அல்லதான் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் நிறைவு செய்வோம். இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களிலே நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அறிந்து விட்டு போவதல்ல, அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. சத்தியங்களை அறிந்து கொள்வதும், சத்தியங்களை அனுபவிப்பதும்,
சத்தியங்களை அறிவிப்பதும் எங்களுடைய தலையாய கடமையால், தலையாய ஊழியமாய் நாங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ அறிந்து கொண்டோம் என்று மாத்திரமல்ல, அனுபவிக்கிற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும், அறிவிக்கிற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, தாவீது குறித்த காரியங்களை வெளிப்படுத்தி தந்தீர். தீமோத்தேயுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். உன் நினைவில் இதுதான் இருக்கணும். நினைத்துக்கொள். புதிய ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு தாவீதில் ஆரம்பமாகி தாவீதில் முடிக்கிறது. இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளு, வாழ வேண்டும். அந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை தாண்டி வெளியில நாங்க போகாதபடி கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே எங்களுடைய அனைத்து பாவங்களும் அடிபட்டு விடுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே எங்களுடைய பரிசுத்தத்துக்கான எல்லா கிரியைகளும் பிழைத்திருக்கிறது. இந்த வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருந்து இவைகளையே மற்றவர்களுக்கு அறிவித்து நம்முடைய நீதிக்குட்படுத்த கர்த்தருக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.